ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான காரசாரமான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு சாதம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மிளகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன். இதில் வேர்க்கடலையை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வாசத்துக்காக பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் தனியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டக்குன்னு நம்ம ஒரு சூப்பரான மிளகு சாதம் ரெடி பண்ணிட்டோம். இந்த மிளகு சாதத்தை வாரம் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு சளி தொந்தரவு அவ்வளோவா சீக்கிரம் வராது. இந்த மிளகு சாதத்துக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அப்பளம், முட்டைலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.